வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 டே ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். டே அப்படின்னு வச்சு வர்ற மாதிரியான ஃப்ரேசஸ். ஸோ ஒண்ணு ஒண்ணா அப்படியே வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அன்றைக்கே. என்னைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வரணும்? நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வர்றீங்க இல்லையா? அன்னைக்கே இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா போதும். நம்ம சினிமா போற அன்னைக்கே டிக்கெட்ட புக் பண்ணிக்கலாம். நான் ஊருக்கு போற அன்னைக்கு உனக்கு நான் பணம் குடுக்குறேன். ஸோ இந்த மாரி அன்றைக்கு, அன்றைக்கே அப்படிலாம் சொல்றதுக்கு நாம யூஸ் பண்ண போற ஃப்ரேஸ் ஆன் த டே. அப்படியா? இதுக்கெல்லாம் நம்ம தட் டே தானே சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சான்னா, ஃபர்ஸ்ட்டு தட் டேக்கும், ஆன் த டேக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ தட் டே அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணோம்னா, தட் ஸ்பெசிஃபிக் டே அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டே அப்படின்னு ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கும் நமக்கும் எந்த டேன்னு தெரியிற பட்சத்துல, அன்றைய தினம், அன்று, அந்த நாள். இந்த மாரிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம இந்த தட் டேவ யூஸ் பண்ணுவோம். ஸோ தமிழ்ல எல்லாத்துக்குமே நம்ம அன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கலோக்கியலா. பட் கரெக்ட்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, தட் டேக்கு அந்த நாள், அன்றைய தினம், அன்று. இதுக்கு தான் நம்ம வந்து தட் டேவ யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் அவர போன மண்டே பார்த்தேன். ஸோ எந்த டே? என்ன ஸ்பெசிஃபிக் டே? போன மண்டே. அன்றைய தினம், அன்று. அவர் ரொம்ப டயர்டாக காணப்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சாதாரணமா பேச்சு வழக்குல நம்ம அன்றைக்கு, அன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தான். இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்று. ஸோ இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஐ saw him லாஸ்ட் மண்டே. தட் டே he looked very tired. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை என்னுடைய பர்த்டே. அன்று, அன்றைய தினம் நான் லீவ் எடுக்க போறேன். லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லப்போறோம். அஃப்கோர்ஸ் நம்ம சாதாரணமா சொல்றப்போ, அன்னைக்கு நான் லீவ் எடுக்க போறேன் அப்படி கூட நம்ம சொல்லுவோம். மை பர்த்டே இஸ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஐ அம் டேக்கிங் லீவ் தட் டே. இல்லைனா ஐ அம் கோயிங் டு டேக் லீவ் தட் டே. இப்படியெல்லாம் நீங்க சொல்லலாம். அப்போ இந்த ஆன் த டேவை எங்க யூஸ் பண்றது? ஆன் த டே அப்படின்றது என்னன்னா, ஒரு பர்ட்டிகுலர் நிகழ்ச்சி நடக்கிற நாள். ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிற நாள். அன்றைக்கே இத நீங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ இத நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்களான்னா, ஆன் த டே ஆஃப் ஒரு பர்ட்டிகுலர் ஈவென்ட். அந்த மாரி நீங்க இத எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் நடந்த அன்றைக்கே, தேர்வு நடக்கிற அன்றைக்கு, ஆன் த டே ஆஃப் தி வெட்டிங், ஆன் த டே ஆஃப் மை எக்ஸாமினேஷன்ஸ். இந்த மாரிலாம் நீங்க இத எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி நடக்கிற அன்று. அந்த மாதிரி சொல்றதுக்கு. இல்லன்னா, ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கும், பேசுறவங்களுக்கும் எந்த நிகழ்ச்சி நடக்கிற அன்று அப்படின்னு தெரியிற பட்சத்துல நம்ம சிம்பிளா அன்றைக்கு அப்படின்னு சொன்னா போதும். ஸோ அடுத்த வாரம் அவங்க திருமணம் நடக்குது இல்லையா? அன்றைக்கு அப்படின்னு சொல்றப்பவும் நம்ம ஆன் த டேன்னு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. கல்யாணம் நடந்த அன்னைக்கு மழை கடுமையா பெஞ்சுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ கல்யாணம் நடந்த அன்றைக்கு நம்ம நல்ல லென்த்தியா சொல்லணும் இல்லையா? ஸோ ஆன் த டே ஆஃப் தி வெட்டிங். இட் ரெயின்ட் ஹெவிலி. ஆன் த டே ஆஃப் த வெட்டிங் இட் ரெயின்ட் ஹெவிலி. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நீ எப்போ பணம் குடுப்ப? நான் ஊருக்கு போறேன் இல்லையா? அன்றைக்கு நான் பணம் குடுக்குறேன். I'll give you the money on the day I go to my hometown. எப்படி சொல்லலாம்? இல்லன்னா I'll give you the money on the day I leave for my hometown. நான் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு. அப்படி சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் நடக்கிற அன்றைக்கு. இந்த ஆன் த டேவ இன்னொரு இடத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற நாள் தான். அது 2 பேருக்கும் தெரியும். அதே மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணுவோம். அன்னைக்கே நம்ம வந்து டிக்கெட்ட புக் பண்ணிக்கலாம். எப்போ டிக்கெட் போய் அட்வான்ஸா புக் பண்ணிடலாமா? அப்படின்னு கேட்டா, வேணாம், வேணாம். என்னைக்கு நம்ம சினிமாக்கு போறோமோ, அன்றைக்கே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூசுவலா இந்த அன்றைக்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு எம்ஃபசைஸ் பண்ற மாரி ஒரு இட்செல்ஃப நம்ம ஆட் பண்ணுவோம். பட் அதெல்லாம் தேவையில்ல. ஆன் த டே அப்படின்னாலே அன்றைக்கே அப்படின்ற அர்த்தம் வந்துடும். ஸோ அதனால இந்த இட்செல்ஃப்லாம் இத நீங்க ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஜெனரலா தட் டே இட்செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? அது கிராமட்டிக்கலி தப்பு கிடையாது. பட் அது வந்து காமன் கிடையாது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. அது வந்து நம்மளுடைய இந்தியன் இங்கிலீஷ். இப்போ நம்ம அதுதான் சொல்லப் போறோம்.
நம்ம பேசிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம என்னைக்கு சினிமாக்கு போறோம்? அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். சரி டிக்கெட்ட புக் பண்ணிறவா? வேணாம் நம்ம அன்றைக்கே புக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நாள் அப்படின்றது நமக்கு தெரியுது. நம்ம சினிமாக்கு போற நாள் அப்படின்ட்டு. ஸோ டிக்கெட்டை அன்றைக்கே புக் பண்ணிக்கலாம். We can book the ticket on the day. அவ்வளோதான். அவர் ஒரு நல்ல பிளேயர். ஆனா என்னமோ அன்றைக்கு அவர் சரியாக விளையாடவில்லை. ஸோ என்றைக்கு? போட்டி நடந்த அன்றைக்கு. ஒரு விஷயம் நடந்த அன்றைக்கு. அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அண்டர்ஸ்டுட். அதனால நீங்க வந்து ஆன் த டே ஆஃப் த மேட்ச் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ 2 பேருக்கும் தெரியிற பட்சத்துல. He is a great player, but he just didn't perform well on the day. இப்ப நம்ம ஆன் த டே பார்த்தோம் இல்லையா? அஃப்கோர்ஸ் ஆன் த டே அண்ட் தட் டே. அந்த டிஃபரன்ஸ நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ். டு திஸ் டே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கும் அப்படி சொல்றதுக்கு நம்ம இந்த டு திஸ் டேவ ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்க்கு, இந்த இடத்துல எல்லாம் நீங்க இன்று வரை, இன்றைக்கும் 2 வார்த்தையுமே கரெக்ட்டா இருக்கும். நீங்க அப்படியே போட்டு பார்க்கலாம். அவளுக்கு இன்று வரை உண்மை தெரியாது. அவளுக்கு இன்னைக்கு உண்மை தெரியாது. அப்படி சொல்றோம். She doesn't know the truth to this day. She doesn't know the truth to this day. நீங்க வந்து ஃப்ரைடே வரை, நாளை வரை அந்த மாரிலாம் சொல்றதுக்கு நீங்க டில், அன்டில் அந்த மாரிலாம் யூஸ் பண்ணலாம். ஆனா இன்று வரைன்னு சொல்றதுக்கு ரொம்ப காமனான ஃப்ரேஸ் டு திஸ் டே தான். இன்றைக்கும் அவர் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. இல்லன்னா இன்று வரை எனக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு. 2 வார்த்தையுமே இந்த சென்டென்ஸ்ல சூட்டபிளா இருக்கும். அத நீங்க செக் பண்ணிக்கலாம். I have huge respect for him to this day. I have huge respect for him to this day. ஸோ இந்த டு திஸ் டே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 ஸ்கொயர்ஸ் எ டே அப்படின்னா 3 வேளை சாப்பாடு. இதுக்கு இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இதோடைய ஒரிஜினல் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா 3 ஸ்கொயர் மீல்ஸ் எ டே. அதுதான் நம்ம ஷார்ட்டாக 3 ஸ்கொயர்ஸ் எ டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 3 வேளை சாப்பாடு. எனக்கு வேண்டியதெல்லாம் 3 வேளை சாப்பாடு, தூங்குறதுக்கு ஒரு இடம். ஸோ எனக்கு வேண்டியதெல்லாம் அப்படின்னு சொல்றதுனால ஆல் ஐ நீட் இஸ் 3 ஸ்கொயர்ஸ் எ டே, தூங்குறதுக்கு ஒரு இடம் அண்ட் எ பிளேஸ் டு ஸ்லீப், தங்குறதுக்கு ஒரு இடம்னு சொல்ற மாதிரி. ஆல் ஐ நீட் இஸ் 3 ஸ்கொயர்ஸ் எ டே அண்ட் எ பிளேஸ் டு ஸ்லீப். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் நாங்க 3 வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு சிரமப்படுறதுன்னா அதுக்கே எங்ககிட்ட காசு இல்லை, அதுதான் நம்ம மீன் பண்றோம். ஸோ பேக் தென் we struggled even to get 3 squares a day. Back then, we struggled even to get 3 squares a day. நீங்க afford கூட வச்சு இந்த சென்டென்ஸை சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த 3 phrases, இந்த 3 sentences நீங்க ட்ரை பண்ணுங்க. தன்னோட பிள்ளைங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்க அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருட்ட கண்டா பயம். இன்னைக்கும் எனக்கு இருட்ட கண்டா பயம். அப்படி போட்டு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததானா நீங்க டு திஸ் டேவை யூஸ் பண்ணலாம். அன்றைக்கே எல்லா ஆவணங்களையும் கொண்டுட்டு வாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது அன்றைக்கே அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிறோம். ஸோ இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவன் கடுமையாக உழைக்கிறான். He works hard. He works hard just to give his children 3 squares a day. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கும் எனக்கு இருட்டை கண்டா பயம். To this day I'm afraid of the dark. அன்றைக்கே எல்லா ஆவணங்களையும் கொண்டுட்டு வாங்க. Just bring all the documents on the day. ஸோ இந்த வீடியோவில் நாம on the day, to this day and 3 squares a day இந்த மாதிரி 3 phrases பார்த்தோம். இந்த 3 phrasesமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.